ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் 5 to 6 வயசு உள்ள குழந்தைகளுக்கு எப்படி ஃப்ராக் தைக்கிறது, கவுன் தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான துணி 1.5 மீட்டர். இந்த துணி நம்மளோட நைட்டி துணி தான். அந்த 32 இன்ச்சு சைஸ் உள்ள அளவுக்கு நைட்டி துணின்னு கடையில் விற்கும். அதில் 1.5 மீட்டர் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ முழு பாதி 2 மேலே ஒரு பாட்டு வரும் கவுனில், கீழே ஒரு பாட்டு. முதல்ல கீழே உள்ள பாட்டுக்கு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொன்னால் பாருங்கள். அந்த துணியை அப்படியே மடித்து போட்டிருக்கிறேன். அந்த நாளாக மடிச்சிருக்கிறேன். அந்த கரவாட்டி பக்கத்து இந்த பக்கம் வச்சுட்டு 2 ஃபோல்ட் பக்கமும் இன்னொரு பக்கம் இருக்கணும். அப்போ ஃபுல் துணியையும் அப்படியே எடுத்துட்டு இதோட உயரம், அந்த முழு துணியோட அளவு 18 இருக்கும். அந்த 18 அப்படியே வச்சாச்சு. இதில் ஒன்றும் குறைக்கல, சுருக்கு வைக்கிற கவுன். அப்போ இதோட உயரம் 16 தான் எங்களுக்கு தேவை. 1 இன்ச்சு தையலுக்கு விட்டு 17 எடுத்திருக்கிறேன். உயரத்துக்கு இந்த கீழ் துண்டு எடுத்தாச்சு. அதனாலவே முழு துணியுமே மடிச்சிருக்கிறேன். மடிச்சிட்டு இந்த மூடின பக்கம் நம்ம வச்சுக்கிறோம். இந்த மூடின பக்கம் வச்சுட்டு மேலே இருந்து முழு எவ்வளோ உயரம் எடுத்திருக்கேன்னா 10 இன்ச் உயரம் எடுத்திருக்கிறேன் மேலேருந்து. இப்போ நாங்கள் மார்க் பண்ணுறத பார்ப்போம். இந்த முழு உயரம் 10 இன்ச் எடுத்தாச்சு. இந்த 2ஐயும் சமமாக வச்சுக்கிறோங்க. மூடின பக்கத்தை எடுத்துட்டு இதிலிருந்து 5க்கு மார்க் பண்ணுறேன். மொத்தமாகவே 5. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து 5க்கு கீழே ஷோல்டர், இந்த ஆமோல் இதுவும் மார்க் பண்ணுறேன். ஒரு கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டுட்டு இந்த கோடு இதில் இந்த ஆமோல் முடிகிற இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது மேலே கழுத்துட அளவு 2.25 வைக்கிறேன். அகலம் 2.25. பின் கழுத்து 2 இன்ச்சும் முன் கழுத்து 3 இன்ச்சும் மார்க் பண்ணுறேன். இந்த அகலம் 2.25, பின் கழுத்து 2 இன்ச்சு, முன் கழுத்து அப்படியே ஸ்லைட்டாக ஒரு வளைய போட்டுக்கோங்க. முன் கழுத்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணுறோம். உடம்போட சைஸ் 24. அப்போ நாங்கள் 4ஆல் டிவைட் பண்ணால் 6 வரும். தையலுக்கு 2, ஒரு பக்கம் 1/2 இன்ச் மணி, 4 பக்கம் 2 இன்ச். அப்போ 6.5 எடுக்கிறேன். சரியா? உடம்போட அளவு 6.5. கீழே இடுப்புட அளவு 6, 1/2 இன்ச் குறைச்சி 6. அது அப்படியே ஒரு கோடு போட்டாச்சு. இதில் ஒரு ஸ்லைட்டாக தான். இதை நாங்கள் வெட்டி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு முன் கழுத்துக்கு மட்டும் 3 இன்ச் இடைவெளியில் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இது முன் துண்டு, இது முன் பாட்டு, இது பின் துண்டு. இப்போ இதில் பின் பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சுக்கு நாங்கள் ஓப்பன் வைக்கணும். மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை நேராக ஒரு கோடு போட்டுக்குவோம். ஒரு தையல் இந்த 2 இன்ச்சுக்கு நாங்கள் வெட்டிக்கிடுவோம். அவ்வளோதான். இது பின் துண்டு. இந்த முன் பக்க துண்டுக்கு நாங்கள் விரிச்சு வச்சுக்கிறோம். முன்னுக்கு நாங்கள் இதில் நாங்கள் தையலில் ஒரு ஜாயிண்ட் துணி, ஒரு இதுக்கு மேட்சாக உள்ள ஒரு கான்ட்ராஸ்டான துணியை எடுத்துட்டு இதில் ஒரு டிசைன் மாதிரி போடலான்னு பார்த்தேன். இன்னொன்று எடுத்துட்டு இப்போ இந்த பகுதி இருக்குது தானே, இதில் இது தான் இந்த பார்டர் பக்கத்தை, கீழ் பக்கம் இந்த பக்கத்தை எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு துணி எப்படி விரிச்சிட்டு நாங்கள் இதை எப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்கிட்டு இப்போ ஊசி நூல் எடுத்துட்டு இதை நல்லா நாங்கள் ஒரு நாட்டு ஒன்று போட்டுட்டு எடுத்துட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படி போட்டுட்டு இதை அப்படியே நாங்கள் ஓடு தையல்
அப்படியே இந்த ஊசிக்குள்ளேயே கொடுத்து கொடுத்து சுருக்கிக்கிறணும். அப்படியே சுருக்கிக்கிட்டே வரணும். தான் நாங்கள் இந்த சுருக்கு கவுனுக்கு அழகாக வரும். மெஷின்லேயும் நாங்கள் ஃப்ளீட் வைக்கலாம். அதை விட இது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் கவுன் பார்க்குறதுக்கு. ரொம்ப கீழே இறங்கிட்ட இப்போ இவ்வளோ தூரம் செஞ்சாச்சு. இப்போ இதை நாங்கள் இப்படி செஞ்சுட்டு வச்சுட்டு அதே மாதிரி இதை மற்ற பக்கமாக செஞ்சுக்கிறணும். செஞ்சுட்டு இந்த தொண்டை கொண்டாந்து இதை இப்படி சுருக்கிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் இதை மிஷினில் வச்சு அடிச்சுக்கிறணும். இதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் செஞ்சுக்கிறணும். செஞ்சுட்டு இப்போ நாங்கள் இதை தைக்கிறது எப்படின்னு காட்டுறேன்.